கைஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வடை சுடுற மிஷின் மாவ மேல வச்சுட்டு நீங்க வந்து செட் பண்ணிறணும். அதே மாரி கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் ஆகணும் அப்படின்றதையும் செட் பண்ணிறணும். ஸோ இது வந்து நம்ம ரீசென்ட்டா கொரிசியால வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தோம்ல எக்ஸ்போ. அங்க வந்து நெறைய மிஷின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதாவே பண்ணி குடுத்துருது. ஸோ அது உதாரணத்துக்கு இந்த ஒரு மிஷின் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகுது. வடை மேலருந்து அதாவே வந்து அந்த எண்ணெயில விழுந்துருது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடியாப்பம் சுடுற மிஷின். இந்த மிஷின்லயும் அதே மாரி தாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த மாவ வைக்கிறோம், லெவல் செட் பண்றோம், எவ்வளோ கிராம்ஸ் என்னன்றத செட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவே இடியாப்பமே நமக்கு குடுத்துருது. நம்ம ஜஸ்ட் அந்த ரோல வந்து ரோல் பண்ணி எடுத்து எடுத்து நம்ம வந்து தேவையான இடத்துல வச்சு இடியாப்பம் சுட்டுக்கிற வேண்டியது தான். ஸோ இந்த மாரி குக்கிங் இண்டஸ்ட்ரியில நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பருங்க. ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஜஸ்ட் 1, 2 தான் வீடியோ எடுத்தேன். உள்ள நீங்க அந்த வெஜிடபிள வச்சா மட்டும் போதும். அழகா அதுவே வந்து சாப் பண்ணி குடுத்துருது. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பீலர் அதாவது காய்கறி வந்து பீல் பண்ணி குடுக்குறது, ஸ்லைஸ் பண்ணி குடுக்குறது. இந்த மாரி நெறைய மிஷினரிஸ் வந்து பார்த்திருந்தேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஸோ இந்த மாரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம ட்ரெண்டிங்கோட மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ச்சியா நானும் பேக் டு பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய எக்ஸ்போ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெறைய இடங்கள்ல நான் வீடியோ எடுக்க முயற்சி செய்றேன். பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து நம்மளால வீடியோ எடுக்க முடியாம போயிருது. சில எக்ஸ்போலயும் சரி, மத்த இடங்கள்லயும் சரி வீடியோ எடுக்க முடியாம போயிருது. ஸோ தொடர்ச்சியா நான் முயற்சி எடுத்துட்டே இருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் டியர் ஃபிரெண்ட்ஸ்.